அந்த நிலைத்திருக்கிற அனுபவங்கள், விசுவாசத்துல நிலைத்திருக்கணும், வேத வசனத்துல நிலைத்திருக்கணும், அன்புல நிலைத்திருக்கிறோம், தேவனுக்குள் எப்பொழுதும் நிலைத்திருக்கிறோம், அபிஷேகத்துல நிலைத்திருக்க வேண்டும் என்று அவருக்குள்ள நிறைவாய் நிலைத்திருந்து வெற்றியின் வாழ்க்கையை வாழ போகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஒரு வசனம் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 1 வசனம். ஆகையால் எனக்கு பிரியமும் வாஞ்சையுமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமுமானவர்களே, பிரியமானவர்களே, இந்தபடி கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். ஆமென். இந்தபடி கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். பிரியமும் கிரீடமுமானவர்கள், அவருடைய சந்தோஷமா இருக்கிறவர்கள், எல்லாவற்றிலும் அவருக்குள்ள நிலைத்திருக்கிற அனுபவத்துல வாழ்ந்து நிறைவான வெற்றியின் வாழ்க்கை வாழ போகிறோம். உலகத்தை ஜெயிக்க போகிறீங்க. விசுவாசத்துல வல்லவர்களாக போகிறீங்க. எந்த சோதனை வந்தாலும் அதை சகித்து கொண்டு ஜெயித்து மற்றவர்களுக்கு சாட்சியா இருக்க போகிறீங்க.